வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பீடட் பேர்டு பார்க்க போகிறோம். இது என்ன பேர்டுனா எனக்கு தெரியாது, பட் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் தான், கன்ஃபியூஷன் நிறையா பண்ணுது. ஸோ நீங்கள் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டெப் 1, 3 ஆரஞ்ச், ஒரே ஒரு ஒயிட்டு இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, 3 ஒயிட்டு, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, சென்டரில் கிராசிங்க்கு ஒன்று. ஸ்டெப் 3 அகெயின் 3 ஒயிட்டு, ரெண்டு ரைட் சைட்லேயும் ஒன்று கிராசிங்க்கும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டெப் 4 போடுறோம். ஸ்டெப் 4க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயருக்குள்ளே விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஆரஞ்சுக்குள்ளே விட்டுக்கணும். ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆரஞ்சு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கணும். 1 பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, இந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆரஞ்சு வந்து வெளியில் நீட்டிட்டு வரணும். இது நோஸ் பார்ட்டு. ஸோ அந்த பீக் பார்ட்டுங்கிறது நோஸ் பார்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 5 ஒரு பிளாக்கு 2 ஒயிட்டு நல்ல டைட்டாக க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் 6 இந்த பீக்கு கடியில் வரும். 2 பீட் போட்டுக்கலாம். ஸ்டெப் 6 இது. ஸ்டெப் 7 1 white and 1 black. Step 8 2 white. Step 9 3 white. Next step 10 வயரை next 2 bead குள்ளார எடுத்துட்டு வந்துடலாம். white and black. Step 10 next 2 bead குள்ளார வயரை எடுத்துட்டு போயிட்டு 1 bead போட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 11 ரைட் சைடு வயரை நெக்ஸ்ட் பீட் குள்ளார விட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு வயரை இந்த சைடு இருக்கிற பீட் குள்ளார லெஃப்ட் சைடு இருக்கிற பீட் குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 பீட் போட்டு கிராஸ் பண்ணிக்குவோம். இது ஸ்டெப் 11. பேக் சைடு பாட்டம் பார்ட்டு நெக்ஸ்ட்ல 1 பீட் குள்ளார வயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஸ்டெப் 12 பாட்டம் மோட ஜாயிண்ட் ஆகும். 3 பீட் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 12. நெக்ஸ்ட் ஸ்டெப் 13 லெஃப்ட் சைடு வயரை நெக்ஸ்ட் 3 பீட் குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். One, 2, 3. இப்போ ஸ்டெப்
13 லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் 3 பீட்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இது ஸ்டெப் 13. நமக்கு டாப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். சாரி, பாட்டமில் இந்த இதில் எண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி மேலே பார்த்தோம்னா நமக்கு 4 பீடு தெரியும். இப்போ 14th ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இது 14th ஸ்டெப்பு இந்த மாதிரி இருக்கும். ஸ்டெப்பில் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு பீடில் ஒயர் ஆட் பண்ணிட்டு 2 பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கும். ஸ்டெப் 15 இந்த இதில் 5 பெட்டல் ஷேப்பில் ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது 2 பீட் போட்டு ஸ்டெப் 15 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடியும். ஸ்டெப் 16 வெறும் 3 பீடு தான். இது எங்கேயும் ஒயரை ஜாயின் பண்ணக்கூடாது. இது ஸ்டெப் 16. ஸ்டெப் 17க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் அடையாளத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த பாட்டம் பார்ட்டில் ஃப்ளவர் பார்ட்டில் இப்போ செகண்ட் பீடு. ஃபஸ்ட்டு இந்த பீடில் ஒர்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த பீடில் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே கொஞ்சம் ட்விஸ்டிங்காக தான் இருக்கும். பீட்ஸ் வந்து என்ன நம்ம அந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுறோம். குழப்பிக்க வேணாம். நல்லா டைட் பண்ணிக்குவோம். இப்போ பாட்டமில் இருக்க இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருந்துட்டு ஒரு இது போட்டோம். இப்போ டாப் வியூவிலேருந்து வாங்க. ஜஸ்ட் இப்படி முன்னாடி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. இந்த 6th பீடில் வந்துட்டு ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த டாப்பில் இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயிட்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த 4 4ஆக இருக்குல்ல, இதிலிருந்து 1 2 3 4 5 6 இந்த பீடில் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ட்விஸ்டிங்காக தான் தெரியும். பட் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பார்த்துட்டு டைட்டாக போட்டோம்னாக்கா நமக்கு இந்த இது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் செய்யும்போது உங்களுக்கு புரியும். ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நமக்கு ஹெட் பார்ட்டு. இந்த மாதிரி வந்திருக்கும். சைடில் இப்படி இருக்கும். இது பேக்கு பாட்டம். இது அனதர் சைடு. கீழே இருக்கிற 2 மேலே இருக்கிற 2 இந்த மாதிரி பாடி பார்ட்டு பிரியும். இது ரெண்டும் ஒரு பார்ட்டு, இது ரெண்டும் ஒரு பார்ட்டு. அந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீட்குள்ளார இங்கே இருக்கிற இந்த செட் பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை டைட்டாக புல் பண்ணி இழுத்துட்டோன்னா நமக்கு ஈவனாக ஈக்குவலாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். இப்போ நெக் பார்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட் வர போகிறோம். எண்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளே ஒயரை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகையில் இப்படி இருக்கும். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த நெக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணும்போதுட்டு. பட்டு திரும்பி திரும்பி பார்த்து புரிஞ்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பீடிங் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் டஃப் தான். இந்த மாதிரி முடியறதில்ல. நான் இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இதிலேருந்து எடுத்திருக்கேன். ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து பார்ட் 2ன்ற மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ 1, 2 ஸ்டெப்ஸ் தான் அப்படி தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1 3 பீட் எடுத்திருக்கேன். இந்த 5 பெட்டல் வந்துச்சு இல்லையா, லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை நெக்ஸ்ட் பீடில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 2 பீட் எடுத்துக்கிறேன் நான். ஃபோர் பெட்டல் ஷேப் கிடைக்கும். இது ஸ்டெப் 2. நம்ம ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 போகலாம். இப்போ ஸ்டெப் 3 போகிறேன். லெஃப்ட் சைடு ஒயரை அப்படியே இருக்கட்டும். ஒன்லி யூஸ் ரைட் சைடு ஒயர். 3 பீட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி லாக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை வந்துட்டு நெக்ஸ்ட் பீடில் ஜாயின் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம்ல, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற பீடு. இது எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்த ஒர்க் அப்படின்டாக்கா இதுதான். இது ஹோல் டே எடுத்து சரியாக வராத எனக்கு ஃபுல்லாக நான் 2-3 தடவை பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை நிதானமாக செஞ்சு பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்து, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே தான் போகுது. ஈஸியான இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போ நான் இந்த பீட்லேருந்து இந்த பீடில் ஒயரை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த 5 பெட்டலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பீடில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஒயரை. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு எந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு கிளியராக தான் எடுத்திருக்கேன். பட்டு கன்ஃபியூஸ் பண்ணதுனாக்கா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 4. இப்போ ஒரே ஒரு பீடை மட்டும் போட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற பீடில் தான் ஆட் பண்ணிட்டு வரோம். நம்ம நார்மலி எப்போதும் ஆட் பண்ணுற மாதிரி தான். பட் என்னென்னா இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டெப் 5 இது கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா இங்கே. அதுக்கப்புறம் இங்கே 4 பீடு டோட்டலாக ஆட் பண்ணணும். கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 பெட்டல் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒயரை வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற பீட்குள்ளே எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5 பெட்டல் ஷேப் தெரியும். அதோட டாப்பில் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஸ்டெப் 6 3 பீடு. நெக்ஸ்ட் ஒயரில் தான் ஆட் பண்ணிட்டு வரேன் லெஃப்ட் சைடு. அப்படி ஆட் பண்ண வேண்டாம்னா நான் சொல்லிடுறேன்.
நெக்ஸ்ட் பீடில் ஆட் பண்ணிவிட்டு 3 பீட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 பெட்டல் ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு நெக்ஸ்ட் லெஃப்ட் வயரை ஒவ்வொரு பீடில் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு ரைட் சைடு நான் போடுற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 8 ஸ்டெப் 9 இங்கே வந்து போன பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் பீடில் தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டெப்பு ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே வரும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் 10 இது வந்து கம்ப்ளீட்டிங் ரவுண்டு. ஸோ ஒயர் வந்து நெக்ஸ்ட்டு 2 பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டெப் 11 போடுறோம். இதில் லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற பீட்குள்ளார ஃபஸ்ட்டு பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப் 11. இந்த இதில் இப்படி 2 ஒயரில் போட்டிருக்கேன். ஸ்டெப் 11. ஸ்டெப் 12. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை நெக்ஸ்ட் பீட்டில் ஆட் பண்ணிட்டு ரைட் சைடில் 3 பீட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 12. ஸ்டெப் 13. ஸ்டெப் 14. Step 15. Step 16. Left side wire next 2 beads குள்ளார join பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரும். அப்புறம் ஒரே ஒரு bead போட்டு cross பண்ணிக்கலாம். This step 16. Step 17. Step 18. அது completing round. So next 2 beadல போட்டு complete பண்ணிக்கலாம். Step 18. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய பீடு ஒன்று உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் கொடுக்கறதுக்காக. இது இல்லைன்னா சின்ன பேப்பர்ஸ், டிஷ்யூ, ஸ்பாஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குட்டியாக வந்து இதில் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டேன். இது வந்து ஸ்டெப் 19. ஒவ்வொரு தடவையும் நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஷேப்பு கொஞ்சம் யூனிக்காக வர்றதுனால வயர் லூஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஸ்டெப் 20. லெஃப்ட் வயரை நெக்ஸ்ட் 2 பீடில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைட் ரைட்டில் 2 பீட் ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 பெட்டல் ஷேப் வரணும். ஸ்டெப் 20. இது வந்து ஸ்டெப் 21.
லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் 2 பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் 2 பீட் போட்டிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 22 லாஸ்ட் பார்ட்டு. லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 3 பீட்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன். இது அண்ட் இது 3 இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட் பார்ட்டு ஸ்டெப் 22. இதோட பாடி பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லெக் பார்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நாட் போட்டாலும் ஓகே, இல்லாட்டி ஒயரை வந்து இந்த டாப்பில் இருக்கிறது இந்த ஃப்ளவர் ஷேப்லேயும் இந்த ஃப்ளவர் ஷேப்லேயும் டாப்பில் இருக்க இந்த 2 பீடுக்கு கொண்டுட்டு வரணும். இங்கே ஒரு ஃப்ளவர் ஷேப்பு தெரியும் பாட்டமில் நம்ம கம்ப்ளீட் பண்ணதில், அதில் டாப்பில் இருக்கிற பீடு. அதே போல் ரைட் சைடில் ஒரு ஃப்ளவர் ஷேப் தெரியும், அதில் டாப்பில் இருக்க பீடு. இந்த ஒயரை வந்து இப்படியே கொண்டு வந்தாலும் சரி, இல்லைனா புது ஒயர் போட்டுக்கிட்டாலும் சரி, எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு 1 by 1 ஆட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரேன். நான் வந்து வயரை இந்த 2 பீடுக்கும் நடுவாண்டி கொண்டு வந்துட்டேன். டாப்பில் இருக்கும், நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அது எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அடுத்து லெக் பார்ட்டு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து போட்டோம் இல்லையா, அதில் லெஃப்ட் சைடு 2 ஆரஞ்சு, ரைட் சைடு 1 போட்டுட்டு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெக் பார்ட்டில் ஸ்டெப் 2 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இதோட போட்டு முடிஞ்சது. இப்போ இந்த வயரை ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு நாட் போட்டுருவோம். நாட் போட்டு எக்ஸஸ் வயரை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. நானும் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பார்த்தேன். சரி செஞ்சு முடிச்சிடாத ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு அப்பையும் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. இது எனக்கு ஸோ அதனால் நான் பீடட் பேர்டுன்னே டைட்டில் கொடுக்குறேன். ரொம்ப என்னை டென்ஷன் படுத்தின ப்ராஜெக்ட்னால் இது தான். நான் ஒரு சைடு போட்டேன்னா அது ஒரு சைடு போயிடும், ஏதோ ஒரு மிஸ்டேக் இது பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி பண்ணிவிட்டு நான் 2 வேற பண்ணினேன். ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வீடியோ எடுத்தேன். இது 4 days முன்னாடியே வர வேண்டிய வீடியோ, பட் பாதியாக செஞ்சு குழப்பத்திலேயே வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்டுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.